அதுல தெரியும். இருந்தாலும் அவர் வாயிலிருந்து அவருடைய ஹிஸ்டரியை நம்ம கேட்டுருவோம். பிரதர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுடைய பேர் என்ன? நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? அப்புறம் உங்களோட பேரண்ட்ஸை பத்தி, அம்மாவை பத்தி, அப்பா பத்தி நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். நானும் கிறிஸ்டியன் தான். அந்த பேஜுக்கு முதலாவது காட் பிளஸ் யூ, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அண்ட் இன்வைட் பண்ண பிரதர், உங்களுக்கும் பிரதர் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பிரதர் என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடியே 2-3 டைம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா நான் சரியாவே அவருக்கு ரெஸ்பான்ஸ் பேசுவேன், அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஆனா கரெக்டா எங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கல. ஆனாலும் எனக்கு என்ன ஒரு ஆச்சுன்னா, பொறுமையா மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுவாங்க. அதுதான் ஹைலைட்டு. அந்த வகையில பிரதர் உண்மையாவே ரொம்ப ரொம்ப காட் பிளஸ் யூ. அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை பத்தி கேட்டீங்க, ஸோ நான் முதல்ல என்ன பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். என்னோட பெயர் வந்து ஜோயல் ஜீனத் தான் ஃபுல் நேமு. ஜோயல் எலைஜா அப்படிங்கிறது எனக்கு அந்த எலியாவை குறித்து தேவன் என்னோட கூட பேசினாரு. ஸோ நான் வந்து பழைய பாஸ்ட் லைஃப்ல இருந்து நான் ரசிக்கப்பட்டு இந்த புது வாழ்க்கைக்கு வர்றது காரணமா தேவன் எனக்கு அடிப்படையா கொடுத்த ஒரு வார்த்தை வந்து அந்த எலியாவுக்கு கொடுத்த வார்த்தை. நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லிட்டு அந்த எலியாவை குறித்து பேசியிருப்பாரு. ஸோ அதே விஷயத்தான் தேவன் என்கிட்ட பேசினா. அதனால ஜோயல் எலைஜா அப்படிங்கிறது என்னுடைய பேஜா இருக்குது. ஸோ என்னோட ஃபேமிலி பத்தி கேட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. நான் சின்ன 4th ஸ்டாண்டர்ட் அப்பா இறந்து போயிட்டாங்க. அம்மா மட்டும்தான். சிங்கிள் பேரண்டோட ஒரு கைடன்ஸ், ஒரு வளர்ப்பு தான். அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பா இறந்த ஒரு சில நாட்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வந்து அப்பான்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீ எது கேட்கறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது, முதல்ல நீ போய் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்க அம்மாட்ட எதையுமே கேட்கறது கிடையாது. அதுல இருந்து நேரா போய் ப்ரேயர் பண்ணா எனக்கு கிடைக்கும், ப்ரேயர் பண்ணா எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் என்னுடைய தேவைகளை நான் யார்ட்டையுமே நான் சொன்னது கிடையாது. எங்க அம்மாட்ட கூட நான் சொன்னதில்லை. நான் தேவன்கிட்ட போய் தான் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த விஷயங்கள் கரெக்டா அந்த டைமிங்ல தேவன் அதை செஞ்சு முடிச்சிருவாரு. அதனால என்னுடைய வாழ்க்கையில அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்குது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் டிராவல் ஆகிட்டு இருக்கு. என்னுடைய ஊர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி பட்டணத்துல இருக்கிற சேரன் மகாதேவி அப்படிங்கிற ஒரு ஊர். நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் சென்னையில இருக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி தான். திருநெல்வேலியில சேரன் மகாதேவி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. ஓகே பிரதர், ஓகே. அடுத்த கொஸ்டினா பாத்தீங்கன்னா, நிறைய ஒரு கஷ்டப்பட்டு நீங்க வந்திருக்கீங்க, நானும் நீங்களும் சாட்சி சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, நீங்க உங்களுடைய லைஃப்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து கிறிஸ்தவங்களா இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் வந்து ஆண்டவரை முழு மனதோட இயேசுவா நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்னு சொல்லிட்டு ஏத்திருப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய லைஃப்ல எப்படி பிரதர்? என்னோட லைஃப்ல ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் நான் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து ரொம்ப நல்ல பையன். சர்ச்சில் வந்து என்ன மாதிரி அடிச்சுக்க ஆளே கிடையாது. சர்ச்சில் பாய் போடுறதா இருக்கட்டும், ஸ்பீக்கர் செட் மாற்றுறதா இருக்கட்டும், சாப்பாடுல பந்தி பரிமாறதா இருக்கட்டும், எங்க பாஸ்டருக்கு சேவை செய்யறதா இருக்கட்டும், அந்த விஷயத்துல என்ன அடிச்சு ஆளே கிடையாது. ஜோயலா ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா சர்ச்சுக்கு வெளியே வேற ஒரு ஜோயலை பார்ப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்துட்டு சேட்டை பண்றது, வெளியே நிக்கிறது, டீச்சர்ஸை எதிர்த்து பேசுறது, ஒழுங்கா படிக்காம ஊர் சுத்துறது, ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது. சினிமாக்கு போறது, தியேட்டருக்கு போறது, பசங்களோட ஊர் சுத்துறது, இதுதான் என்னுடைய மைண்ட் செட்டாவே இருந்துச்சு. நல்லா படிக்கணும், அதே டைம்ல வந்து நம்ம வந்து நல்ல பையன் பேர் வாங்கக்கூடாது. எங்களுடைய கான்செப்டே என்னன்னா, நல்ல பையன் பேர் வாங்கவே கூடாதுங்கிறத என்னுடைய கான்செப்டா இருந்துச்சு. 10th படிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி பேர் மேல வந்தாச்சு. ஸோ இந்த 11th 12th வரும்போது பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து 10th படிக்கிற வரைக்கும் நான் வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல படித்தேன். 11th 12th போகும்போது நான் வந்து எங்களுக்கு வந்து கோ எஜுகேஷன் ஆகும், கேர்ள்ஸ் வந்து இங்க வராங்க. அப்போ நாங்கெல்லாம் 10th படிக்கும்போது ஒரு சபதம் எடுக்கிறோம். என்ன அப்படின்னா, கெத்தா இருக்கணும், பொண்ணுங்க முன்னாடி கெத்தா இருக்கணும், நம்ம அந்த 2 வருஷம் நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா பண்ணாத விஷயத்துக்கு அளவே கிடையாது. ஸ்கூல் கட்டடிக்கிறது, இந்த மாதிரி லைஃப் போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயும் ஒரு மாதிரி ஒரு மாசான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி தேர்ட் இயர் பசங்க கூட போய் பேசுறது, அவங்ககிட்ட ஹெட்டா இருப்பாங்களா அவங்ககிட்ட போய் பேசுறது, நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஒரு ரவுடி மாதிரி காமிச்சிடுறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா என்னோட சர்ச்சில் டேனியல் அப்படிங்கிற ஒரு அண்ணன் உண்டு. டேனியல் ஒரு அண்ணனோட நேம் தான். ஸோ டேனியல் ஒரு அண்ணன் உண்டு. அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவரும் இதே மாதிரி ஒரு கெத்தா இருந்த ஒரு மனுஷன், பின்னாடி இந்த எல்லாம் களவடிச்சிருப்பாரு அந்த மாதிரி அந்த மனுஷன். திடீர்னு ஒரு நாள் சர்ச்சில் வந்து சாட்சி சொல்றாரு, தேவன் வந்து என்ன ஊழியத்திற்கு முன்னேறமா அழைச்சிருக்காரு. அவருடைய அவுட்லுக் எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. தேவன் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, நான் வந்து இனிமேல் ஊழியம் செய்ய போறேன் அப்படின்றாரு. எனக்கு பயங்கர ஷாக்கு.
என்னடா அந்த மனுஷன் நம்ம பார்த்திருக்கோம், இவர் வந்து ரொம்ப ரவுடி மாதிரி இருந்தாரு, இப்படி சுத்திட்டு இருந்தாரு, இவருக்குள்ள எப்படி இந்த சேஞ்ச். ஆனா எனக்கும் ஒரு ப்ரேயர் எல்லாம் பண்ணுவோம், ஆண்டுட்டு போய் எல்லாம் கேட்கறது இதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த சர்ச்சுக்கு வெளியே நம்மளுடைய கேரக்டர் வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ எங்க ஃபேமிலியில ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம், சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தோம். அதனால ஒரு ரேஷன் அரிசி சாப்பிட்றதா இருக்கட்டும், நானே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது வேலைக்கு போகணும். பார்ட் டைம்ல நான் ஜாப் பார்த்தாதான் என்னுடைய காலேஜ் ஃபீஸ் கட்டணும். எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய படிப்பை நம்ம பார்க்கணுன்றதுனால வேலைக்கு போயிட்டு அப்படியே ஸ்கூலு காலேஜ் போயிட்டு, ஒரு பக்கம் ஸ்கூல்ல மாசான ஒரு விஷயம், நைட் ஆனா ஃபேமிலியில கஷ்டப்பட்ட ஒரு விஷயம், அது போக வேலைக்கு வேற போயாகணும். ஸோ 8ஆம் கிளாஸ் படிக்கலாம் நான் ஒர்க் பண்றேன். வெள்ளை அடிக்கிற வேலை, பெயிண்டிங் ஒர்க் போறது, கேட்டரிங் சர்வீஸ் போறது, அப்புறம் இந்த கொத்தனார் ஒர்க் போறது, ஹாஸ்பிட்டல் சீட்டு மாற்றுறது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் நான் என்டர் ஆகுறேன். என்டர் ஆகும்போது என்னால அதுக்கு மேல ரன் பண்ண முடியல. ஃபேமிலியில கடன் பிரச்சனை இருக்கு, ஃபேமிலியில வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, நானும் தேவனை விட்டு ரொம்ப தூரமா இருக்கேன், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சு உலகத்தோடு உலகமா நான் இருக்கேன். அப்போ நான் ஆண்டவர்ட்ட போய் சொல்றேன், அப்பா நான் வந்து சூசைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நரகத்துக்கு போயிடும், அதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது கிறிஸ்டியானிட்டியில. அதனால என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, என்னால இதுக்கு மேல என்னால ரன் பண்ண முடியாது, இந்த ட்ராக்ல என்னால இதுக்கு மேல போக முடியாது, என்னை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அழுறேன். அழுது ஆண்டவர் சமூகத்துல அப்பதான் நான் ப்ரேயர் பண்ணி தேவன் கிட்ட நெருங்கணும்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் கூட அப்போ ஊழியத்துக்கு போக ஆரம்பிக்கிறேன். இந்த அண்ணன் கூட ஊழியத்துக்கு போயிட்டு அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிக்கிறேன். அப்ப ஆண்டு சொல்றாரு, ஆஹ் அன்னைக்கு ஒரு நைட்டு ஃபுல்லா கலந்து அழுதேன். என்னால முடியல, என்னை எடுத்துருங்க, இதுக்கு மேல என்னால போய் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுறேன். அப்போ ஆண்டுடைய சத்தம் எனக்கு கேட்குது, இந்த மாதிரி ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணணும், ஃபாஸ்டிங் போடணும் ஒரு முந்துதல். சரி நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுநாள் நான் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்றேன். அப்போ என்னால ஒரு நாள் என்னால் நகர்த்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நாட்கள்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமா இருக்கு. அப்போ நான் அன்னைக்கு உட்காந்து அழுது ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டு வந்து என்ன எலியாவோட கான்செப்ட் எடுத்து வாசிய வைக்கிறாரு. நான் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில அதை ரீட் பண்ணதே கிடையாது. அப்போ அந்த எலியாவோட கான்செப்ட் எடுத்து ரீட் பண்ணும்போது அதுல வந்து எலியா வந்து அந்த மலைக்கு மேல போயிட்டு அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சிட்டு என்னன்னா இந்த எசபேல வந்து உன் தலையை எடுத்துறான்னு சொல்றான். இதுக்கு பயந்து போய் மலையில போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தாவே போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். இதே பிரேயர் நான் பண்ண, இதே பிரேயர் அவர் பண்றாரு, என்னை போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது நம்ம என்ன சொல்லி புலம்பணுமோ அதே விஷயம் அங்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் எடுத்துக்கொள்ளும் சொல்றாரு. நானும் என் வாழ்க்கையை முடிச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தேவதூதன் வந்து அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்குறாரு, நீ போய் சாப்பிடுப்பா சாப்பிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வதும் போஜனம் கொடுக்குறாரு, மறுபடியும் சாப்பிடுறாரு. அப்ப ஆண்டு கேட்கிறாரு, இங்க உனக்கு என்ன காரியம்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் மேல் மிக பக்தி வைராக்கியமா இருந்தேன், 400 பாகால் தீர்க்கதரிசியில வெட்டி கொன்னேன், அவன் என் தலையை எடுத்துறேன்னு சொல்லிட்டா பயந்து வந்து ஓடி இருக்கிறேன், போதும் கர்த்தாவே, என் முன்னோர்களை பார்க்கலாம் நான் நீதிமான் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்றாரு. அப்ப ஆண்டு சொல்லாரு, எழுந்து சாப்பிடு, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்றாரு. இந்த வார்த்தை, போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா, உன் வாழ்க்கையில முடிகிற ஸ்டேஜ் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டு என்கிட்ட காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது பேசினாரு. நான் தேர்ட் இயர் முடிச்சு இன்னைக்கு மொத்தம் 8 வருஷம் ஆகுது ஆண்டு என் கூட பேசி. 8 வருஷத்துல தேவன் என்னை கொண்டு வந்த பாதை, என்னை நடத்தி வந்த பாதையை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு முன்னாடி ஒரு சாட்சியா வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு தேவன் சொன்ன வார்த்தை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொன்னாரு. அந்த தூரத்துல இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இன்னும் வெகு தூரம் இருக்கு. ஆனா அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். அன்னைக்கு என்னுடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு என்ன சொல்ல விலையேற பெற்றதா தெரிஞ்சது. ஒரு 10ஓட 11 நான் தெரியல. எத்தனையோ பேர் வந்து என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க, அவங்ககிட்ட எல்லாம் போய் ஆண்டு பேசினாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில தேவன் பேசினாரு. ஸோ என்னுடைய வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் எங்கன்னு கேட்டீங்கன்னா என்னோட காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது அந்த சூழ்நிலையில தான் என்னோட டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. ஓகே ஆக்சுவலா இந்த இதுல வந்து நம்மளுக்கு இந்த ஃபாஸ்டிங்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமா ஒரு விஷயமா பார்க்கிறேன். ஏன்னா அந்த ஆண்டவர் வந்து உங்களை உணர்த்தின காரணம் என்ன, நீ உபவாசம் இருந்து செபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து உங்களுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான பார்ட்டா நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பைபிள் படிக்கிறாங்க, ப்ரேயர் பண்றாங்க, ஆனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து மக்கள் வந்து கோட்டையை விட்டுடுறாங்க. என்னன்னா இந்த மாதிரி நினைச்சா செஞ்சிடலாம், ஈஸியா தான் இருக்கும். ஆனா ஃபாஸ்டிங் இருக்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய இது வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் வந்து உங்களுக்கு பல விஷயத்த உங்களுக்கு அந்த இதுல சொல்லி கொடுத்துருக்காருன்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே பிரதர். இப்ப நீங்க காலேஜ் படிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன பிரதர், காலேஜ்ல என்ன டிபார்ட்மெண்ட், என்ன டிகிரி பிரதர் படிச்சீங்க? காலேஜுமே ஒரு தனி சாட்சி தான் பிரதர். எனக்கு வந்து சினிமாக்குள்ள போகணும்னு ஒரு ஆசை. சினிமாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு 12th முடிச்ச உடனே நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல திருநெல்வேலியில சேவியர்ஸ் காலேஜ்னு ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்கு, அங்கதான் விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு. திருநெல்வேலியில விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு காலேஜ் தான் இருக்கு, போனாலே சீட்டு கொடுத்துருவாங்க.
ஏன்னா 50 பேர் அங்க ஜாயின் பண்ணணும். ஆனா மொத்தமே 15 பேர் இல்ல 20 பேர் தான் ஜாயின் பண்ணுவாங்க. அங்க போறதுக்கு நான் அப்ளிகேஷனை கொடுக்குறேன். அப்ளிகேஷன் அவங்க தொலைச்சிட்டாங்க. அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு சீரியல் நம்பர் கொடுப்பாங்க, அதை நான் தொலைச்சிட்டேன். சோ என்கிட்ட ஆண்டு பேசிட்டே இருக்காரு, இது உனக்கான பாதை இல்லை. ஏன்னா ஆண்டு என்ன அப்பத்துலேருந்தே உனக்கு உன ஊழியத்துக்கு தான் நான் வச்சிருக்கிறேன், உன்னை ஊழியத்துக்கு தான் நான் பயன்படுத்த போறேன், சினிமா உன்னுடைய பாதையே கிடையாது அப்படின்றாரு. நான் அதுக்குள்ளே 12th முடிக்கிறதுக்குள்ளே 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து மக்கள்கிட்ட பேட்டியில் எடுத்து லோக்கல் சேனல் ஒன்று இருந்துச்சு, திருநெல்வேலி லோக்கல் அங்கே ஒரு சேனல்ல ஒரு 2-3 மாசம் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த மாதிரி எடுத்து ஷார்ட் ஃபிலிம்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போ ஆண்டு வந்து பேசுறாரு, யோனாவை குறித்து பேசுறேன், நான் வந்து உன்னை நினைவேக்கு தான் நான் அனுப்புறேன், நீ தர்ஷிஷுக்கு ஓடி போவாத, அது உன்னோட ட்ராக் கிடையாது அனுப்பி சொன்னாரு. நான் அதை மீறி போறேன். நான் போவேன், நான் காலேஜ் போட தான் போறேன்னு சொல்லிட்டு ஃபீஸ் அமௌண்ட் எடுத்துட்டு நேராக காலேஜே உட்காந்துருக்கேன். 15 நாள் என்ன அலைய வச்சாங்க. ஈஸியா போனாலே சீட்டு கொடுத்துருவாங்க, என்ன மட்டும் 15 நாள் அலைய வச்சாங்க. என்னால முடியல, வாழ்க்கையை எடுத்து நான் ரெக்கமெண்டுக்கு யாரெல்லாமோ கூப்பிட்டு போறேன், எதுவுமே நடக்கல. சரி போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு மற்ற காலேஜ்ல சீட்டு டைமிங் முடிஞ்சிருச்சு. அப்போ நான் எங்க திருநெல்வேலியில வந்துட்டு எம்டிடி காலேஜ்னு சொல்லுவாங்க, மதுரை திரவியம் தாய் மாணவர் கல்லூரின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ். அதுல வந்து பிசிஏ தான் நான் எடுத்து படிச்சேன், பேச்சுலர் ஆஃப் ஆனா ஆனா படிச்சதுல இதுவரை நீங்க எத்தனை அரியர் வச்சிருப்பீங்க, எத்தனை அரியர் கிளியர் பண்ணீங்க? இல்ல ஏன்னா ஒரு அரியர் கூட வைக்கலையா? இல்ல எனக்கு தெரியல எனக்கு. ஏன்னா உங்களுடைய ஃபேஸ் கட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கிற பையன் மாதிரியே இருக்குது. இல்ல நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போது எனக்கு வந்து ஒரு அரியர் இருந்துச்சு, தேர்ட் இயர்ல 2 அரியர் ஆச்சு. அந்த 2 அரியர் தான் எனக்கு டிராவல் ஆச்சு. அந்த 2 அரியர் வந்து 3 ஆகல. அதுலயும் ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, நான் வேலைக்கு போன சுச்சுவேஷனால அப்போ வந்துட்டு மார்க்கெட்ல வந்து இந்த காய்கறி மூடெல்லாம் தூக்குறது அந்த மாதிரி ஒரு ஒர்க், ஈவினிங் 5 மணிக்கு போனோம்னா நைட் 2 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த வேலையை நான் பார்த்தே ஆகணும், எனக்கு 300 சம்பளம் கொடுப்பாங்கனால நான் காலேஜுக்கு 90 நாள் போகணும் ஒரு செம்முக்கு. அந்த 90 நாள்ல நான் என்னால 30 நாள் தான் போக முடியும், 60 நாள் என்னால போக முடியாது. போலன்னா வீட்லயும் இன்கம் கிடையாது, நம்ம தான் போயாகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனால லீவ் விழுந்துடும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 20 நாளுக்கு மேல போச்சு அப்படின்னா ஃபைன் கட்டணும், 1000 ரூபாயோ 2000 ஃபைன் கட்டணும். அந்த அந்த 20 நாளுக்குள்ளதான் நான் அந்த 20 நாள் தான் கிரேஸ் டைம். ஆனா என்னோட லீவ் 60 நாள் இருக்கும். அப்ப நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், அப்பா என்னோட சுச்சுவேஷன் இது, நான் எந்த மனுஷன்ட்டையும் போய் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லா பசங்களும் போயிட்டு கெஞ்சுவாங்க, சார் ஃபைன் எடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க. நான் சொல்லிட்டேன், நான் எந்த சபையும் போய் பார்க்க மாட்டேன், இதான் என்னோட சுச்சுவேஷனு, எந்த மனுஷன்ட்டையும் போக மாட்டேன். ஆனா எனக்கு ஃபைன் கூடாது, அந்த 1000 ரூபாய் கொடுக்கறனால நீங்க தான் கொடுக்கணும், என்கிட்ட வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த 6 செம்லையும் நான் வந்து 30 நாள் தான் போயிருப்பேன், ஒரு ஃபைன் கூட எனக்கு வந்ததே கிடையாது, நான் யார்ட்டையும் நான் கேட்டதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தேவன் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த வந்து என்ன நடத்தினாரு. அந்த அரியர் வந்து 2 அரியர்ல டிராவல் ஆகி வந்தேன். ஆனா செகண்ட் இயர்ல போட்ட அரியர் என்னால எடுக்க முடியல, அதுதான் டிராவல் ஆகி வந்துட்டே இருந்துச்சு. லாஸ்ட் செம் 6வது செம்ல பாத்தீங்க அப்படின்னா ஏர் பண்ணிட்டு எழுதுனேன், மொத்தமா தூக்கி வச்சு அரியரே இல்லாம வெளியே வந்துருச்சு. ஓகே ஓகே சூப்பர் பிரதர். ஓகே, காலேஜ் லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆண்டவர் உங்களை நேர்த்தியா ரொம்ப ஒரு நீதியின் பாதையில நடத்திருக்காரு. ஏன்னா அந்த காலேஜ் லைஃப்ங்கிறது வழி விலகி போறதுக்கு சான்சஸ் இருக்குது. நானும் காலேஜ் படிச்சிருக்கேன், என் கூட இருக்கிற பசங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி. ஆனா அந்த டைம்ல வந்து ரொம்ப நம்ம கவனமா நடக்கணும். ஏன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஏதாவது ஒரு இதுல நம்மளையும் கூட்டிட்டு போனாலோ, அதாவது அந்த பாவத்தை அவன் தான் பண்ணியிருப்பான், சரி கூட எழுப்புக்கு நம்ம போயிருப்போம், கூட கூட்டிட்டு போயிட்டு நம்மளும் மாட்டி நிறைய விஷயங்கள்ல நம்மளும் மாட்டிருப்போம். ஓகே, உங்களுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? ஓகே, இது ஒரு சாட்சி தான். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா என் கூட வீடியோ போடுறல ஜமால், அவர் பேர் ஜமால். ஆக்சுவலி அவர் வந்து ஒரு முஸ்லீம், சரிங்களா? 6th இருந்து என் கூட. இது வந்து நம்ம பிரேயர் டீம்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனா பொதுவா நிறைய பேருக்கு தெரியல, அது தெரியாது. ஆக்சுவலி என் கூட வீடியோ பண்றவர் வந்து அவர் வந்து ஒரு முஸ்லீம், அவர் பேர் வந்து ஜமால் பக்கீர். அவர் வந்து 6th நான் ஸ்கூல் படிக்கும்போது என் கூட ஜாயின் பண்ணாரு. அப்போ பிடிச்சதான் அவருக்கு வேணாம். ஸோ நானும் அவனும் சேர்ந்தா ஸ்கூல்ல 12th வரைக்கும் ஒன்னா படிச்சோம். அப்புறம் காலேஜுமே 2 பேருமே ஒரே டிகிரி, பிசிஏ டிகிரி தான் எடுத்தோம். 2 பேருக்குமே ஒரே டைம்ல தான் தேவன் பேசினாரு, 2 பேருமே ஒரே டைம்ல தான் ரசிக்கப்பட்டோம். ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட உயிருக்கு உயிரான ஒரு உயிர் நம்பன் யாருன்னா அவன் ஜமால் தான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயர்ல வந்து அவன் தான் எனக்கு எடுத்தது. ஆக்சுவலி அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமே. என்ன வந்து ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டு என்ன அங்க போலாம் இங்க போலாம் படத்துக்கு போலாம்னு சொல்லி என்ன கூட்டு போய் என்ன வந்து கூட்டு போனதே அவன் தான். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது தேவன் என் கூட பேசுறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆண்டு என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை விட்டு நீ வெளியே வந்துரு அப்படின்ட்டாரு. நீ வந்து ஹோலியா வாழணும் அப்படின்னா நீ பண்ண வேண்டிய முதல் விஷயம், தேவன் என் கூட பேசணும். ஃப்ராங்கா சொல்ல எல்லாரும் அவன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். பட் தேவன் என்கிட்ட சொன்னதுன்னா உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளை விட்டு நீ வெளியே வரணும்னு தேவன் சொன்னாரு, ஸ்ட்ரிக்டா சொன்னாரு. யார்ட்டையுமே பேச மாட்டோம். ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் ஆட்டம் போட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்த நம்ம
காலேஜ் செகண்ட் இயர் போகும்போது என்ன மாதிரி சைலண்டான பையன் யாருமே கிடையாது. கிளாஸுக்கு போய் இப்படி உட்காந்துருப்பேன். எல்லாரும் கேட்பாங்க நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி கேட்டவங்க அப்படியே அமைதியாயிட்டு அவங்க கூட நான் பேசுறது இல்லை, அவங்க கூட போறது இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. ஏன்னா இத்தனை வருஷம் அவனுக்கும் நான் தான் ரொம்ப க்ளோஸ் பண்ணேன். நான் பேசல, அமைதியா இருக்கேன். அவன் கூப்பிடுற இடத்துக்கு என்னால போக முடியல, அவன் படத்துக்கு கூப்பிடுறாங்க வர முடியல. அப்போ இவன் வந்து கேட்கறான் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் சொல்றேன் இந்த மாதிரி நான் சர்ச்சுக்கு தான் போன முடிவு பண்ணிட்டேன், நான் தேவனுக்காக வாழ முடிவு பண்ணேன், இனி என் வாழ்க்கை இந்த வாழ்க்கை மாதிரி இருக்காது. ஸோ அந்த பழைய லைஃப்ல நீ எக்ஸ்பெக்ட் பண்ணா நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் 3 லட்சமா சொல்லிட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா ஆண்டவரை பத்தி நிறைய சொல்லுவேன். எனக்கு என்ன ஒரு ஆசைனா எல்லாரும் முன்னாடி ஆண்டவரை பத்தி அறிவிக்கணும், ஸ்கூல் முன்னாடி நம்ம எல்லாரும் முன்னாடி ஆண்டவரை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா நான் சொல்லுவேன். என்னோட ஸ்கூல் படிக்கும்போது 48 பசங்க என் கூட படிச்சாங்க, 20 பசங்க 28 பொண்ணுங்க அப்படி படிச்சாங்க. இண்டிவிஜுவலா எல்லாத்தையும் நான் ஆண்டவரை பத்தி பேசியிருக்கேன், எல்லாத்தையும் ஆண்டவரை பத்தி அறிவிச்சிருக்கேன். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நினைச்சு நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் அந்த ஸ்டோரி எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவன் மேல ஒரு அன்பு இருந்துச்சு. வெளியே ஒரு ஒரு மாதிரி வாழ்க்கை இருந்தாலும் தேவனை குறிச்சு சொல்றதுல தேவனை நான் நிப்பாட்டவே இல்லை. ஸோ நான் வந்து அந்த சீசஸை நான் சொல்லிட்டே இருந்தேன். காலேஜ் படிக்கும் போதும் அந்த மாதிரி நான் சொல்லும் போது இவன்ட்ட நான் ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கேன். அப்போ சரி உன் கூட பேசினா நீ என்னதான் பண்ணன்னு சொல்லி கேட்டான். சர்ச்சுக்கு வா நான் உங்க கூட பேசுறேன் அப்படின்னு 2017 நினைக்கிறேன். அந்த நியூ இயர் சர்வீஸ் அன்னைக்கு என் கூட சர்ச்சுக்கு வந்தா. சர்ச்சுக்கு வருமா நான் சொன்னேன் டேனின்னு ஒரு அண்ணன் ஃபர்ஸ்ட் நான் சொன்னல, அவர் தான் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. நியூ இயர் சர்வீஸ் நான் நினைக்கிறேன், என் பக்கத்துல இருந்து அவன் கதறி அழுதுட்டு இருக்கான். எனக்குன்னா நம்ம அழாம இருக்க இல்ல இல்ல இது எப்படி இல்ல இது எப்படி இருக்கிற நம்ம பண்ண வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே கூட்டிட்டு போயிட்டு. இதே ஆச்சரியம் எனக்கு இருக்கு. ஆண்டர் அவங்க கூட பேசிட்டு இருக்காரு, அப்ப என் கூட பேசுன்னு நான் கண்ணை முறுக்கி ஆண்டது ட்ரை பண்றேன். இப்ப என் கூட பேசினா கேக்குறேன், எனக்கு ஒண்ணுலாம் உருண்டு அழுதுட்டு இருக்கான். ரைட்டு நீங்க ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனை மறுபடியும் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா அவன் வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது, அவன் அங்கேயும் போக மாட்டான், கடவுள் நம்பிக்கையே கிடையாது. யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜனவரி 14 வெஸ்லி மேக்ஸ்வெல்ல மீட்டிங் நடக்குது. வெஸ்லி மேக்ஸ்வெல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியல, அந்த டைம்ல ரொம்ப ஃபெமிலியரா இருந்தாரு. அவரோட மீட்டிங் நடக்குது, நான் சும்மா கேட்கிறேன் ஒரு யூத் மீட்டிங் நடக்குது மாம்சே நீ வாரியான்னு சொல்லி கேட்கிறேன். அவனே நான் வாரேன் அப்படின்ட்டான். அதுவே எனக்கு இன்னொரு ஆச்சரியம். கூட்டு போனோம். அந்த மீட்டிங்ல அவர் பேசின ஒரு மெசேஜ் என்னையும் அவனையும் உடைச்சு தேவனுக்காக ரொம்ப எலும்பு வச்சுது. என்னுடைய வாழ்க்கையை அப்படி அவர் பேசினாரு. முடிச்சதுக்கு அப்புறம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்குறவங்க முன்னாடி வாங்கன்னு எனக்கு முன்னாடி போனாங்க. எனக்கு முன்னாடி போய் தேவனுக்காக ஒப்பு கொடுத்தான், நானும் முன்னாடி போய் ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சவன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சண்டே கூட மிஸ் ஆகல. 8 வருஷத்துக்கு மேல அது கிட்டத்தட்ட தேவன் அவனை சாட்சியா வச்சிருக்காரு. இப்ப என் கூட பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு தான் நினைக்கிறேன். அந்த உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அதுவும் இந்த பிரேயர் டைம்ல கதறி அழுதது, உங்களுக்கு முன்னாடி அவரு முன்னாடி போனது, என்னன்னா அது நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து கண்டிப்பா இந்த உங்களுக்கு 2 பேருக்குள்ள அந்த கேப்பை கொண்டு வந்தது, இது எல்லாமே வந்து ஆண்டவருடைய திட்டம் தான் நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். ஏன்னா அந்த திட்டத்துக்கு கேப்னாலதான் எகைன் நீங்க வந்து ரொம்ப க்ளோஸா நீங்க எகைன் அவருமே இதனாலதான் வந்து சர்ச்சுக்கு வந்து அவருமே ரசிக்கப்பட்டதுக்கான காரணம்னு சொல்லிட்டு இதான் நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள போடலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இது வந்து நீங்க ஓப்பனா சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு பிடித்த பாஸ்டர் யாரு? யாராவது இருக்கலாம், உங்க சர்ச் பாஸ்டர்கள் யாராவது இருக்கலாம், பட் யுவர் ஃபேவரட் பாஸ்டர் யாராவது 2 பேர் சொல்லலாம். நான் வந்து 3 பேர் நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டேனி அண்ணன். அவர் தான் எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு கைட் பண்ணது எல்லாமே. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். 2வது வந்துட்டு ஞானேஷ் அண்ணன். அந்த டேனியல் வழி நடத்துன ஒரு மனுஷன் ஞானேஷ் அண்ணன் சொல்லிட்டு, அவங்க நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப ஃபெமிலியரானு எனக்கு தெரியல. ஸோ 3வது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கரண்ட் போயிடுச்சு. ஓகே, ஆமா ஆமா. 3வது யாருன்னா கேப்ரியல் தாமஸ் ராஜ்னு சொல்லிட்டு ஜோயல் தாமஸ் ராஜ் இருக்காருல்ல, அவரோட அண்ணன் கேப்ரியல் தாமஸ் ராஜ். நம்ம சென்னை ஆவடியில சர்ச் வச்சிருக்காங்க. எனக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன். இவங்க 3 பேரும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஓகே பிரதர், 3 பேருமே உங்களுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருந்திருப்பாங்கன்ட்டு நான் நம்புறேன். ஓகே, நீங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அப்படி ஏன்னா உங்களுக்கு பண கஷ்டம் இருந்துச்சு, கண்டிப்பா நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்க. நீங்க அதை நல்லா நீங்க அதை இது பண்ணிருப்பீங்க, அதை நல்லா நீங்க அதை பார்த்துட்டீங்க உங்களுடைய லைஃப்ல. அப்படி இருக்கிற அந்த லைஃப்ல நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து ஈவன் இப்ப வரையுமே உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். இந்த சுச்சுவேஷன்ல நீங்க எத்தனையோ லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருப்பீங்க. இந்த கொஸ்டின் வந்து உலக பிரகாரமா தான் கேட்கிறேன், நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் கேட்கல. இந்த உலக பிரகாரமாக சிறு வயதுல இருந்து இப்ப நீங்க வேலைக்கு போற வரையும்
என்னென்ன விஷயங்களை நீங்க வந்து மிஸ் பண்ணி இருக்கிறீங்க, அதுக்காண்டி நீங்க எப்படி ஏங்கி இருக்கிறீங்க? அது அது சில்லித்தனமா இருக்கலாம், ரொம்ப ஒரு எப்படி வேணாலும் இருக்கலாம் அது. அந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். சர்ச்சுக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நெக்ஸ்ட் சண்டே போடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பாத்தீங்க அப்படின்னா பேண்ட் ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கும், ஷர்ட் ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கும். ஸோ போட்ட ட்ரெஸ்ஸே திரும்ப திரும்ப போட வேண்டியதா இருக்கும். ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வச்சிருப்போம், அதுதான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயரு. அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 12th படிக்கிற வரைக்கும் அத்லெட்டிக்ஸ்ல நான் இருந்தேன். 400ல ஃபர்ஸ்ட், 800ல நான் ஃபர்ஸ்ட். நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்தேன். ஆனாலும் அந்த ஸ்பைஸ்ன்னு ஒரு ஷூ ஒன்று சொல்லுவோம். அந்த ஷூ இருக்குல்ல, ஸ்பைஸ் ஆணி ஆணியா இருக்கும். அந்த ஸ்பைஸ் ஷூ வந்து என் வாழ்க்கையில நான் வாங்கவே இல்லை. அது வந்து எனக்கு இப்போ எனக்கு இருக்கிற ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, 8th இருந்து நான் வந்து அத்லெட்டிக்ஸ்ல இருக்கிறேன். ஆனா நான் 12th முடிக்கிற வரைக்கும் என்னால அந்த ஷூ வாங்க முடியல. 300 ரூபா தான் அன்னைக்கு இருந்த ரேட்டுக்கு. அது வந்து உண்மையாவே என்னால வாங்க முடியல. என்னால அந்த விஷயத்த யோசிக்கும் போது நான் ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னா அதுதான். என்ன சொல்றது, நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால எங்களை வந்து வெளியே கூட்டு போவாங்க. எல்லா பசங்க காலையும் ஷூ இருக்கும், என் காலைல மட்டும் ஷூ இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணேன். அப்புறம் மிஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலேஜ் லைஃப்ல காலேஜ் லைஃபே மிஸ் பண்ணியாச்சு, அதுல ஒண்ணுமே இல்ல. அப்புறம் அந்த லைஃபே மிஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறீங்களா? உலக பிரகாரமா ஒரு லைஃப்ல காலேஜ் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய மெமரி இருக்கும். காலேஜ்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிக்கஸ்ட் மெமரி இருக்கும். அந்த ஆமா, மறக்க முடியாது. சோ எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் லைஃப் தான். ஸ்கூல் லைஃப்ல காலேஜ் லைஃபா வாழ்ந்ததுனால காலேஜ்ல தேவன் மொத்தமா மாத்திட்டாரு. சோ அந்த காலேஜ் லைஃபே மிஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கேட்டீங்கன்னா அந்த ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு சீனரி என் லைஃப்ல கிடையவே கிடையாது. அதே நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அந்த கொஸ்டின் இனிமே தான் இருக்காது, இன்னும் கொஞ்சம் இதுல வரப்போகுது அது. அந்த கொஸ்டின் நீங்க அப்போ வாங்க. சோ அந்த மிஸ் பண்ண விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பைக்கை மிஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஃபுட்டு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல இடம், நல்ல வீடு. எங்க வீட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுல வந்து ஒரு 1500 தான் வாடகை. முன்னாடி பாத்தீங்கன்னா சாக்கடை ஓடும். அப்ப எல்லாரும் எங்க வீட்டு ஒரு சாக்கடை ஓடும்ல, அதுக்கு பின்னாடி இருக்க வீடு தான் அவங்க வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நல்ல வீடு. அந்த மாதிரி முக்கியமான எல்லாமே நான் மிஸ் பண்ணேன். ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஷூ தான். என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இந்த சின்ன 300 ரூபா தான். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தா வெறும் 300 ரூபா தான். 10 ஷூ கூட வாங்கிடலாம். ஆனா அது அன்னைக்கு கிடைக்கல. அது ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு அந்த டைம்ல. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுனா அது என்ன உணவு? சாப்பாடு, டிஃபனா இருக்கட்டும், மத்தியானம் சாப்பிடுற சாப்பாடு என்னது? எனக்கு சாப்பாடுனாலே பிடிக்கும். இதுதான் அதுதான் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லை. எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அது ரொம்ப ஃபேவரட்னு கேட்டீங்கன்னா நான்வெஜ். அதுல சிக்கன் ஃப்ரையா இருந்ததுன்னா சிக்கன்ல அதை வந்து எஸ் என்ன பண்ணாலும் நான் சாப்பிடுவேன். அதை அவிச்சு பிரியாணில இருந்தா சாப்பிட மாட்டேன். மற்றபடி அது வந்து ஒரு ஃப்ரை பண்ணியோ இல்ல ஒரு தந்தூரியோ இல்லைன்னா ஒரு கிரில் சிக்கனோ இருந்தா ஃபேவரட். ஓகே ஓகே தான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் வந்து ஃபிஷ். சொல்ல மாட்டேன், ஃபிஷ்ல வந்து பிரான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓ ஓகே, சிக்கன் ஃபிஷ் இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் இது. ஓகே, இப்ப கேட்க போற கேள்வி சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? நீச்சல் தெரியுமா? தெரியும் ப்ரோ, ஆனா ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப உங்களை தள்ளி விட்டா நீங்க அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? அடிச்சிருவேன். தெரியும். நீங்க தப்பிச்சு வந்துருவீங்க. யோனா மாதிரி உங்களை தள்ளி விட்டா நீங்க அடிச்சுட்டு மீனுக்கு போகாம வந்துருவீங்க. தண்ணினா பயம், தண்ணினாலே பயம். ஓகே ஓகே, இப்ப உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் அடுத்து இப்ப ரீசெண்டா கண்டிப்பா இத்தனை காலத்துல எப்படியும் நீங்க வேற வேற மாத்தி இருந்திருப்பீங்க. அது என்னன்னா உங்களுடைய போன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய போன் என்ன கம்பெனி, இப்ப உங்களுடைய போன் என்ன கம்பெனி? அதுவும் ஒரு பெரிய சாட்சி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், எனக்கு என்னன்னா அந்த சினிமா ரிங்டோன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு சினிமால இருக்கிற ஒரு ரிங்டோன் லவ் டியூன்லாம் எனக்கு வந்து ரொம்ப முன்னாடி ரசிக்கப்படுறதுக்கு ரொம்ப கேட்பேன். அப்ப நான் வந்து ஒரு சினிமா ரிங்டோன் வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு போன் வேணும், வாங்கினா அப்படி ஒரு போன் தான் வாங்கணும். இன்னொன்னு நம்ம வளர்ந்து வந்த காலத்துல தான் போனும் வளர்ந்து வந்துச்சு. அப்ப நான் இருக்க டைம்ல பட்டன் போன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். நம்ம ரொம்ப பழைய ஆள் இல்லை, பட் அந்த டைம்ல வளர்ந்து வந்தோம். 12th படிக்கும் போது இந்த G5 ஒரு மொபைல் உண்டு. G5 தெரியும், சைனா போன். 4 சிம் போடலாம் அதுல. ஆனா என் போன் ஒரு சிம் போட்டாலும் ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு போனு, கொஞ்சம் ஒரு டப்பா போனு. ஆனா அந்த ரிங்டோனே வைக்க முடியாது. நான் வந்து சினிமா சாங் வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால வைக்க முடியல. அதான் என்னோட மொதல் போன். இப்ப இருக்கிறது ரெட்மி நோட். ஓகே
ப்ரோ வச்சிருக்கீங்க, G5ல இருந்து ப்ரோவா மாத்திருக்கிறாரு. ஓகே, சூப்பர். அடுத்து வாழ்க்கையில உங்களுடைய லைஃப்ல என்டையர் லைஃப்ல இப்பையில இருந்து ரீசெண்டா இருக்கலாம், உங்களுடைய சிறு வயதுல எல்லாம் இருக்கலாம், மறக்க முடியாத ஒரு கசப்பான ஒரு சம்பவம்னா அது என்ன சம்பவம்? முடியாத ஒரு கசப்பான சம்பவம். இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கலாம், இந்த விஷயம் இது நடந்திருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம என்னதான் ஆவிக்குரிய லைஃப்ல இருந்தாலும் ஆண்டவர் ஒரு விஷயத்த வந்து நிர்ணயிச்சுட்டாருன்னா அது எதா இருந்தாலும் நடந்துதான் ஆயிரணும். நம்மளுக்கு அது வந்து கஷ்டமா இருந்திருக்கலாம், இல்ல பிடிக்காம இருந்திருக்கலாம். நீங்களே சொல்லிருந்தீங்க இந்த ஃபர்ஸ்ட் 1 இயர்ல நம்ம பிரதர் கூட கொஞ்சம் சண்டை, நான் கொஞ்சம் ஆனா ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டேன் நீங்க. அது மாதிரி உங்களுடைய லைஃப்ல ஒரு கூடாது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி கசப்பான சம்பவம் நடந்திருக்கலாம், அந்த மாதிரி எதுவும் இல்லை. லைஃப்ல கசப்பான சம்பவங்கள் எதுவுமே கிடையாது. ஓகே, அந்த அளவுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆனா இது நடந்திருக்கே கூடாது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எந்த சம்பவம் இல்லை. ஏன்னா அந்த நாட்கள்ல இருந்து எனக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். இந்த கஷ்டத்தின் பாதையில நடத்தினாலதான்ப்பா நான் வந்து உங்களை தேடி வந்தேன். இந்த வாலிப நாட்களை உங்களுக்காக செலவு முடிஞ்சது அப்படின்றனால ஒவ்வொரு கஷ்ட சூழ்நிலை வரும்போது ஆண்டவருக்கு போய் நன்றி சொல்லிட்டே இருப்பேன். தேங்க்ஸ்பா, இந்த பாதையில நடத்தினதுக்கு நன்றி. அதே மாதிரி ஏன் எனக்கு இந்த பாடு நான் கேட்டது இல்லை ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போயிட்டு. அதனால எனக்கு இந்த சம்பவம் நடக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு எந்த சம்பவம் இல்லை. அது எல்லாமே என்னுடைய வாழ்க்கை ரொம்ப தேவையா இருந்தது, ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஓகே, இப்ப வந்து நீங்க பைபிள் வந்து டெய்லியும் காலையில லைவ்ல போட்டு நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அதை நானும் பார்க்கறேன், நிறைய பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லைஃப் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற அந்த பேஜ்ல வந்து போட்டு நீங்க லைவா எல்லாரையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுலயும் நீங்களும் படிக்கிறீங்க. சோ இதுவரை நீங்க எத்தனை தடவை பைபிள் படிச்சு முடிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட கம்ப்ளீட் பண்ணது இல்லை. ஓகே, அதாவது ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணது இல்லை. நம்ம இண்டிவிஜுவலா தனித்தனியா வாசிச்சதுல வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நான் வந்து ஒரு 10 டைம் நான் ரீட் பண்ணிருப்பேன். பட் ஒரே ஐடியா கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. அப்பப்ப பிட்டு பிட்டா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ப்ராப்பரா ஸ்டார்டிங் A to Z வந்து நான் ஒரு ப்ராப்பரா நான் படிச்சிருக்கேன், பட் பிட்டு பிட்டா நான் படிச்சு முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இந்த பைபிள் படிச்சதுல ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல பிடிச்ச நபர் யாரு, நியூ டெஸ்ட்மெண்ட்ல பிடிச்ச நபர் யாரு? ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது தாவீது ரொம்ப பிடிக்கும். அன்னாள் ரொம்ப பிடிக்கும். சாமுவேலோட அம்மா அன்னாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு நோவா ரொம்ப பிடிக்கும். யோனத்தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இன்னும் வேற சொல்லாமா இல்ல? இல்ல, ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 கேரக்டர், அதோட ரீசன் என்ன? ரொம்ப பிடிச்ச 2 கேரக்டர் வந்து எனக்கு வந்து யோசேப்பு, இன்னொன்னு தானியல். ஏன்னா யோசேப்பு தானியல் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பாப்புலரா நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட லைஃப்ல நான் வந்து எனக்கு ஒரு முன்மாதிரியா நான் வச்சு இவங்கள மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னுடைய வாலிப நாட்கள்ல இவ்வளவு பெர்ஃபெக்டா நான் வச்சதுக்கு வந்து என்னோட 2 பர்சன் வந்து ஒன்னு யோசேப்பு, இன்னொன்னு தானியல். ஏன் அப்படின்னா யோசேப்பு வந்து தன்னுடைய தப்பா நினைக்கும் போது கூட தேவனுக்கு விரோதமா இப்ப விட்டு வெளியே போனாரு. தானியல் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா தன் சாப்பிடுற விஷயத்துல கூட, அந்த சாப்பாடுல கூட நான் தேவனை பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாரு. ஸோ அந்த 2 கேரக்டர் என்னுடைய கேரக்டர் ரொம்ப பில்டு பண்ண ஒரு கேரக்டர். அதனால அந்த 2 கேரக்டர் மோஸ்ட். ஓகே, இது பழைய ஏற்பாடுல யாரு இயேசுவை தவிர? இயேசுவை எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் இயேசுவை தவிர ஒரு 2 பேரு இல்ல ஒரு ஆளு. யோவானும் பவுலும் ரொம்ப பிடிக்கும். யோவான் யாருன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பில் சாய்ந்துறவங்க யோவானும் பவுல் ரொம்ப பிடிக்கும். ஓகே பிரதர். ஓகே, அடுத்தது கொஸ்டின் பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா இப்ப வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உலக பிரகாரமா உங்களுடைய எய்ம் என்ன, ஆவிக்குரிய லைஃப்ல உங்களுடைய எய்ம் என்ன? உலக பிரகாரமா என்னோட எய்ம் என்னன்னா, நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணும்போது எனக்கு வந்து ஆக்சுவலி உலக பிரகாரமான எந்த எய்மே கிடையாது. தேவனுக்காக வாழணும், தேவன் சொல்றதை செய்யணுங்கிறதா என்னுடைய முழுக்க என்னோட எய்ம். இந்த வேலையில இருந்து இந்த விஷயத்தை சாதிச்சிடணும், இதை அடைஞ்சணுங்கிறது என்னோட எய்ம் கிடையாது. ஆனாலும் மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னா ஃபண்ட் வேணும். அது வந்து நம்ம யார்ட்டையும் கேட்காம நம்ம கையில இருந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பிசினஸ் பண்ணா நம்மளுடைய மினிஸ்ட்ரிக்கு நம்ம வந்து யார்ட்டையும் கேட்காம நம்மளே ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு ஹோம் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஃபுட் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும். ஏன்னா தேவன் சொன்ன முதலாவது முக்கியமான ஒரு ஊழியமே இதுதான், பிற இடத்துல அன்பு கூறணும். அதனால அதுக்கு ஒரு பிசினஸ் மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய எய்ம். பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய பிரகாரமா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள் இந்த
டே இருக்கு அப்படின்னா இந்த டேல நான் தேவனுக்காக உண்மையா வாழணும். நாளை தினம் நாளை தினத்தை குறித்து கவலைப்படும். ஆனா இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா எவ்ரிடே நான் தேவனுக்குள்ள வாழ்ந்தே ஆகணும். அதுல நோ டர்னிங் பேக். அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சரி, என்னுடைய கம்பெனில என்னதான் போர்ஸ் பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் தேவனை விட்டு பின்வாங்க. தேவனுக்காக யார வேணா இறக்கலாம், ஆனா யாருக்காகவும் தேவனை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாதுங்கிறது என்னுடைய ஏம் மட்டும் இல்ல. அதை நான் என்னுடைய லைஃப்ல அப்ளை பண்றேன். அதை நான் மாற்றவும் மாட்டேன். ஓகே, உங்களுடைய லைஃப்ல சொல்லியிருக்கீங்க. அடுத்து இப்ப சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இது வந்து நடக்கும் இப்படின்லாம் சொல்றேன். இயேசுவ இப்போ வந்து நேர்ல பாக்குறீங்க, இல்ல இயேசு வந்து உங்கள்கிட்ட வரார், பக்கத்துல வரார் அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க என்ன கேட்பீங்க? அதாவது எனக்கு என்ன தேவை அப்படின்றது இல்ல, ஏதாவது ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? போகும்போது நான் கூட கூட்டு போயிருக்கேன். இவைய தொல்லை தாங்க முடியல, இங்க இருக்க முடியாது, இங்க இருக்குதுன்னா இல்ல இங்க இருந்து நம்மளுடைய எல்லா ஒர்க்குமே அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அவர் வந்துட்டார் அப்படின்னாலே நேராவே ஆக்ட் பண்ணிட்டு இப்ப அப்படியே கூட்டு போயிருங்க, போதும் நீங்களே வந்துட்டீங்க, அவர் ஒண்ணும் கிடையாது, நான் அப்படியே உங்க கூட கூட்டு போயிருக்கேன்னு சொல்லி. ஓகே ஓகே, வந்தா என்ன உடனே கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஓகே, உங்களுடைய என்டையர் லைஃப்ல யாராவது உங்களோட எத்தனையோ நம்ம கசப்பான விஷயங்களை பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஹர்ட் பண்ற மாதிரி, உங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா, செஞ்சிருக்காங்களா? இல்ல ஒரு ஜாடையா சொல்றது, ஒரு ஜாடையா பண்றது, இங்கிட்டு திரும்பிட்டு நீங்க அங்கிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க காதுல கேட்டிருப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா? அந்த மாதிரி விஷயம் தான் நம்ம லைஃபே. அந்த மாதிரிதான் நம்ம லைஃப் ஃபுல்லா நடந்துச்சு. அந்த மாதிரிதான் நம்ம நிறைய கேட்டோம். ஆனா இதுல வந்து ஸ்பெசிபிக்கா இவங்க அவங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே என் மைண்ட்ல இல்லை. பிகாஸ் என்னன்னா அவங்க மேல எனக்கு எந்த கோபமோ எந்த வருத்தமோ எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அது எனக்கு ஏதோ நிறைய பேசியிருக்காங்க, நிறைய நம்ம காது கொடுத்து கேட்டிருக்கோம். பட் ஸ்பெசிபிக்கா இவங்க இன்னைக்கு இப்படி சொன்னவங்க தானே, இவங்க அப்படி பண்ணவங்க தானே, எல்லாருமே என்னோட லைஃப்ல தான் இருக்காங்க, என் கூடயே தான் டிராவல் பண்றாங்க. ஆனா இவங்க ஸ்பெசிபிக்கா அப்படி சொன்னவங்க தானேன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க மேல எந்த விதமான வருத்தமோ கோபமோ அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. அதனால அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான விஷயமும் என்கிட்ட இல்லை. நான் நேரா போய் தேவன்கிட்ட சொல்லிடுவேன், அவர் நம்மளை ஆறுதல் படுத்துவாரு, அப்படியே முடிஞ்சிடும். ஓகே, இந்த நிகழ்ச்சியுடைய கடைசி கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா, உங்களுடைய லைஃப்ல நீங்க நல்லா அடி வாங்கி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா நீங்க செதுக்கப்பட்டிருக்கீங்க நல்லா. நான் வந்து உங்களுடைய லைஃப்ல அதை தான் பார்த்திருக்கேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட போன்ல பேசும்போதே நான் சொல்லியிருக்கேன், பிரதர் நீங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பர்சன் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ நீங்க நல்லா அட்டி வாங்கி செதுக்கி இருக்கீங்க, உங்களை வந்து ஆண்டவர் வந்து செதுக்கி இருக்காரு, செதுக்கி வந்து உங்களை நிப்பாட்டி இருக்காரு. சோ இந்த நிப்பாட்டி இருக்க இந்த லைஃபை நீங்க பார்த்தவங்க, இன்றைய காலத்து வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீங்க ஏதாவது சொல்லணும், நான் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுதான் சொல்லுவேன், எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. ஏன்னா நாசியே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்க. அது உன்னுடைய காதலனா இருக்கலாம், இல்ல உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உன்னோட லவர் பாயா இருக்கலாம், இல்ல உன்னோட ஃபேமிலியா இருக்கலாம். நமக்கு நல்லது நினைச்சு நம்மளை வந்து உயர்த்தணும், நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைமையில வைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவரை என் வாழ்க்கையில நான் விட்டு நான் பின்வாங்கி போனேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை உண்மையா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், இந்த உலகம் வந்து நம்மளை ஆசை காட்டி நம்மளை மயக்கி பிசாசுடைய வழியை நம்ம கொண்டு போயிடும். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ நம்ம வந்து நினைப்போம், ஒரு சின்ன பாவம் தானே, ஒரு சின்ன தப்பு தானே, இதை பண்றதுனால என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் நான் தேவனை கஷ்டப்படுத்துற மாதிரி, நான் தேவனை காயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா நிச்சயமா அது பரலோகமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். நிறைய நீங்க இந்த இன்ஸ்டால வர இமேஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆசைன்னு சொல்லி ஒரு பூங்கொத்து இருக்கிற மாதிரி இருக்கும். பட் தேவனுடைய ஆசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய தேவனுடைய தரிசனம் பார்க்கும்போது ஒரு பெரிய பூங்கொத்து இருக்கும் ஆண்டவருடைய கையில. அதை ருசி பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் அதோடைய அருமை என்னன்னு தெரியும். அதனால இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்கிறத அறிஞ்சு கொள்ளணுங்கிறத நீங்க சீக்கிரமா செஞ்சிருங்க. அவர் எப்படிப்பட்டவர், ஏன்னா உங்களுடைய வாலிப நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போயிருவீங்க, ஒரு வயசான ஒரு ஸ்டேஜுக்கு போயிருவீங்க, உங்களுக்கு குழந்தைங்க வந்துடும். அப்போ நான் தேவனுக்காக நான் போறேன், நான் ஊழியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க போய் யோசிக்கும் போது உங்களுடைய வாலிப நாட்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுக்காக ஒண்ணுமே செய்யலையே, அது உங்களுக்கு நிச்சயமா ஒரு வருத்தத்தை கொடுக்கும். ஆனா என்னால ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும், என் வாலிப நாட்களை நான் தேவனுக்காக நான் செலவு பண்ணேன். ஒரு நாள் கூட என் தேவன் துக்கப்படுகிற மாதிரி எந்த காரியத்தையும் நான் செய்யலைங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும். என்னோட வாலிப நாட்களை நான் தேவனுக்காக செலவு பண்ணங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. ஆனால் நீங்க என்னன்னா உங்க வாலிப நாட்களை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நான் போய் நான் ஆண்டவருக்காக ஊழியம் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களை ஒரு நாள் கஷ்டப்படுத்தும், நிச்சயமா ஒரு நாள் காயப்படுத்தும். அது உங்களை வந்து எலும்ப விடாம உங்களை நிறைய விஷயத்துல உங்களை டம்ப் பண்ணி கீழே உட்கார பண்ணும். இதுதான் சொல்லக்கூடியது. ஆமா, நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்ட்.
இன்னும் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் இந்த தப்பை நான் பண்ணிக்கிறேன், 1ஆம் தேதியில இருந்து நான் திருந்தி நான் மனம் மாறிடுறேன், நான் அதுல இருந்து கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க நம்மளால. ஏன்னா நான் அந்த விஷயத்த நான் நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கிறேன். 1ஆம் தேதியில இருந்து அந்த தப்பை செஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பேன். ஆனா ஒரு வாரம் கரெக்டா இருப்பேன். ஆனா எகைன் அந்த விஷயத்த நம்ம வந்து செஞ்சிடுற மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு ப்ரேயர் பண்ணி நம்ம விட்டுட்டோம்னா நம்ம அந்த விஷயத்த நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா நம்ம மாம்சத்துல இருக்கிறோம் அப்படிங்கறதுனால நம்மள வந்து அதிகமா அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பா. சோ அதுல ஆண்டவர் ஜெயிச்சிருக்காரு. சோ அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்றத பிரதர் ஜோயல் எலியா மூலியமா நம்ம பார்க்கிறோம். சோ ஓகே, பைபிள்ல இருந்து நம்ம ஒரு 3 கொஸ்டின், ஒரு 4 கொஸ்டின் மட்டும் நம்ம கேட்க போறோம். சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்க பாக்குறவங்க ஏதாவது நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கும் நான் பிரதர் ஆன்சர் பண்ணுவாரு. அது மாத்திரம் இல்லாம இப்ப பைபிள்ல இருந்து நான் கேட்க போற கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு எதை கை கொள்ள வேண்டும்? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். ஓகே, கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் ஒண்ணுதான். கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் ஓகே. அடுத்து, இஸ்ரவேலர் எப்போது கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? இது வந்து ஆக்சுவலா நீங்க படிச்ச உபகமத்துல, அதனால நான் சொல்றேன். என்னன்னா, அந்த நல்ல தேசத்துல போய் தேவன் அவர்களை செழிப்பாய் வைத்திருக்கும் போது, அவர் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது தேவனுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். இந்த ஆசீர்வாதத்தை இது பண்ணும்போது சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா என்னன்னா, புசித்துன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ஆட் ஆகுது. புசித்து திருப்தி அடைந்திருக்க, இந்த திருப்தி அடைந்திருக்க நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, உடன்படிக்கை பலகைகள் என்பதை எதை குறிக்கிறது? உடன்படிக்கை பலகைகள் என்பது எதை குறிக்கிறது? நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு சட்டமா, சட்ட புஸ்தகம்? இல்ல, அது வந்து வார்த்தை 9:9 இருக்குது. அது வந்து என்னன்னா, கற்பலைகள், கற்பலைகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா பைபிள் இருக்கு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், இஸ்ரவேலின் பாவக்கிரியை என்று மோசே எதை குறிப்பிட்டார்? இதுக்கு வந்து கட்டுப்பாயிட்டாரு நம்ம ஆளு. நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க, நீங்க காலையில டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்க, அதை தாண்டிட்டீங்க. இப்ப அத கட்டுப்பாயிட்டாரு. இந்த விக்கிரகத்தை வணங்கினதா, அந்த கன்றுக்குட்டியை செய்து எக்ஸாக்ட் வார்த்தை கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டி தான் ஆன்சர். ஏன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஆண்டவர் வந்து அங்க சொல்லிட்டாரு, மேல சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஆண்டவர் முதல்ல டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆயிட்டு இது மாதிரி அவங்கள விட்டுருங்க ஆண்டவர், ஏதோ இது தெரியாம பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி கீழே வராரு. ஆனா அதை பார்த்தோன்னா மனுஷன் ரொம்ப பிபி ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி போட்டு இந்தாங்கடா போட்டு அப்படின்னு சொல்லி கற்பனையில ஆமா உடச்சிட்டாரு. ஓகே ஓகே பிரதர், கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் மாத்திரம் நான் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சிடலாம். இஸ்ரவேலர் எவ்விடங்கள் எல்லாம் கர்த்தருக்கு கட்டும் கோபம் உண்டாக்கினார்கள்? ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமான ஒரு ஏரியாவுடைய பேரு, வாயிலேயே நுழையாது. நான் பார்த்து படிச்சா கூட வாயில நுழையாது. ஆக்சுவலி மாறாங்கிற ஒரு இடத்துல தேவனுக்கு கோபம் உண்டாக்கினார்கள். மாறாவா? இல்ல, மாறா அப்புறம் நீங்க சொல்றது நடந்துச்சு. ஏன்னா முறுமுறுத்தார்கள். ஆனா இந்த கொஸ்டின்ஸ்ல இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் இந்த ஓகே மாறாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மாறாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஜூஸ் கம்பெனியோட பேரு அந்த இதுல வருது. மேரிபா இல்ல, நல்ல பிராண்டடான எல்லோ கலர்ல இருக்கும் பிரதர். மாசா. ஓகே, கிரியாத் யாரோ ஒரு சிஸ்டர் வந்து பிரதரும் மெசேஜ் பண்ணிருக்காங்க. கிரியாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிப்ரோத் கரெக்ட் தான். ஓகே, மாசா கிப்ரோத். ஓகே, இந்த நாளிலே கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோயல் பிரதர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கிட்ட நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, 40 நிமிஷத்துக்கு மேல. ஸோ நம்ம பிரதர்காண்டி எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரதரோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஃபேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்காரு. ஆக்சுவலா எனக்கு பிரதர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரியும். பிரதர்கிட்ட பேசும்போது எப்பயுமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் லைஃப்ல பார்த்து வந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் ஆண்டவரோட பேசி நிறைய விஷயங்கள் வந்து அதான் நான் சொன்ன வார்த்தை செதுக்கி இருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ நீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க ஜோயல் பிரதரை பாருங்க.
நீங்க ஜோயல் பிரதருடைய பேஜை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க காலையில அவருடைய பைபிள் சேர்ந்து நீங்க படிக்கலாம். ஸோ உங்களுக்கு பைபிள்ல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அவருக்கு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாரு. பட் ஃப்ரீ டைம்ல மட்டும் தான் பண்ணுவாரு. பிஸியா இருந்தாருன்னா அவரால் பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒர்க் போற டைம்ல வந்து அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா கூட யாராவது இருந்தாலும் அவங்களோட ஒர்க் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ ஓகே, அது ஒரு விஷயம் தான். ஸோ இந்த நேரத்துல கூட வந்து நம்ம ஜோயல் பிரதர்காண்டி நம்ம பர்சனலா நீங்க ஜெபிச்சுக்குங்க. இந்த நிகழ்ச்சியை கூட பிரதர் ஜோயல் அவர்கள் தொகுத்து முடிச்சிருக்காங்க நம்ம ஜோயல் பிரதரோட சேர்ந்து. இந்த டைம்ல நம்ம ஜோயல் பிரதரை நம்ம ஜெபிக்க சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சிடலாம். பிரதர் எல்லாருக்காண்டி நீங்க ஜெபிச்சுக்குங்க, உங்களுக்காண்டி நாங்க ஜெபிச்சுக்கிறோம். பண்ணுங்க பிரதர். பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே, அப்பா இசப்பா அன்பு அண்ணனோடு கூட சேர்ந்த ஆண்டவரே, அது மாத்திரமல்ல சில சகோதர சகோதரிகளோடு கூட சேர்ந்த ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவரே இசப்பா, என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த டெஸ்டிமோனியை ஒரு விஷயம் நினைச்சு உம்முடைய நாமத்தை துதிப்பதற்கும் உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் எனக்கு நீ தந்த நல்ல ஒரு பாக்கியத்திற்காக அவங்க நன்றி செலுத்தினேன் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே என்னை வழி நடத்தி வந்த அந்த ஒவ்வொரு பாதையும் நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு உடைய சமூகத்தை நான் நன்றி சொல்றேன்ப்பா. நீர் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு வந்திருக்காரு ஆண்டவரே. நீங்க இருக்கிறதுனால மாத்திரம்தான் இந்த ஜோயலுக்கு ஆண்டவரே புகழும் மகிமை உண்டாகும். நீங்க இல்ல அப்படின்னா அந்த ஜோயல் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அதனால ஆண்டவரே, நான் கடந்து வந்த பாதைகளை ஒரு விஷயம் திரும்பி பார்க்க வைத்து உங்களுடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துவதற்கு எனக்கு தந்த நல்ல தெய்வருக்காக உங்க நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, என்னோடு கூட ஆண்டவரே கலந்து கொண்ட அந்த மீட்டிங்கோட எடுத்து நடத்தின அன்பு அண்ணனுக்காக உடைய சமூகத்துல வருகிறேன். அப்பா இசப்பா, இந்த நெருக்கமான காலையிலும் கூட ஆண்டவரே உமக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏதாவது ஒரு வகையில இயேசு கிறிஸ்துவோடைய அறிவை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அண்ணன் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கூட என் தேவநாய கர்த்தர் உடைய கரத்தினால் நீர் இருந்து, நீர் ஆண்டவர் ஞானத்தினால் நிறைத்து உடைய ஆவியினால் ஆண்டவரை புதிய புதிய திட்டங்களை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று சுபிக்கிறேன். அப்பா இது சாதாரணமான ஒரு ஆரம்பமா இருந்தாலும் என் தேவநாய கர்த்தர் இன்னும் பெரிய பெரிய ஆட்களை இதன் மூலமாய் ஆண்டவரை நீர் கொண்டு வந்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு இடமா இதை மாற பண்ண வேண்டும் என்று சுபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த நானும் கிறிஸ்டியன் தான் சொல்லிட்டு ஆண்டவரே எசப்பா ஒரு மீன் பேஜா இருந்தாலும் தேவனுக்காக ஏதாவது ஒரு வகையில ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தேவனுடைய சுவிசேஷத்தை ஏதாவது ஒரு வகையில பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அதை எடுத்து நடத்துகிற சகோதரனுடைய கற்பனைப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கும் கூட ஆண்டவர் நம்முடைய ஆவியினால் உடைய ஞானத்தினால் நிறைத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சுபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இதை கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இது பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை குறித்து பேசும்போது ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகும், நீர் வந்த இடத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஆண்டவரே. ஆகையினால அவங்க என்ன யோசிச்சு என்ன சிந்தனையால இங்க வந்திருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் ஆவியாகிய தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கேள்விகள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தேவநாயகர் ஒரு தெளிந்த புத்தியை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அற்புதமான ஊழியக்கான கடமை மாற்றம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ, வந்ததுக்காண்டி ரொம்ப நன்றி. இந்த பகுதியில நீங்களும் ஒரு பாட்டா இருக்கிறதுக்கு எனக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துக்கிறேன். உங்களுக்காண்டி நான் ஜெபிச்சுக்கிறேன். ஸோ இந்த பார்த்துட்டு இருக்க எல்லாருக்காண்டியும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அட்மின் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், அந்த எல்லாருக்குமே தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர்.